இது வரைக்கும் நாம எவ்வளோ படங்கள் பார்த்துருப்போம். ஆனா இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நாம ஒரு சில படங்களை பத்தி நினைப்போம். அப்படி ஒரு தரமான அட்வென்ச்சர் மூவி தாங்க நாம இப்ப பார்க்க போறோம். டிராகன்னா நமக்கு என்னங்க தோணும்? அது போற இடமெல்லாம் நெருப்பை கக்கி அந்த ஊரையே அழிச்சிடும். இதுதானே நாம இது வரைக்கும் வந்த எல்லா டிராகன் மூவிஸ்லயும் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு பயங்கரமான டிராகனை நாய்க்குட்டி மாதிரி பழக்கி தன்னோட நண்பனா மாத்திக்கிட்ட ஒரு சூப்பர் ஹீரோ இல்ல ஒரு சாதாரண மனுஷனோட அட்வென்ச்சர் மூவி தாங்க 2025ல ரிலீஸ் ஆன ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். வேர்ல்டு ஃபுல்லா ஒரு கலக்குன லைவ் ஆக்ஷன் மூவியோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா கிளைமேக்ஸ்ல ராட்சச டிராகனை வச்சு வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். வைக்கிங் வீரர்களோட உலகமான பெர்க் தீவுல தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த தீவுல இருக்கிற முக்கிய பிரச்சனையே அங்க இருக்கிற டிராகன்கள் தான். திடீர்னு எங்கிருந்தோ வந்து அந்த ஊரையே நாசம் பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம ஆளுங்களும் சாதாரண ஆளுங்க கிடையாது. அது எவ்வளவு பெரிய டிராகனா இருந்தாலும் அதை போட்டு தள்ளுற அளவு தைரியசாலிங்க தான் இந்த வைக்கிங் வீரர்கள். படத்தோட ஸ்டார்டிங்லயும் இப்படித்தான் ஊருக்குள்ள டிராகன்ஸ் வந்து நெருப்பை கக்கிட்டு இருக்குங்க. அங்க இருக்கிறவங்க அந்த டிராகன்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா நைட் ஃபியூரிங்கிற பயங்கரமான டிராகனை சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளையும் பாருங்க எப்படி ஆஜானுபாகுவா இருக்கானுங்கன்னு. இதுல யாரு நம்ம ஹீரோ? எல்லாரும் நெருப்புக்கு நடுவுல போராடிட்டு இருக்கும்போது ஒல்லியா ஒருத்தன் குறுக்க நெடுக்க ஓடிட்டு இருக்கான் பாருங்க. அவன் தான் நம்ம ஹீரோ. அவனோட பேரு ஹைக்கப். அவனுக்கு எப்படியாவது அந்த நைட் ஃபியூரி டிராகனை சாகடிக்கணுங்கிறது தான் அவனோட லட்சியமே. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா இவன் ஆளு பாக்குறதுக்கு நோஞ்சா மாதிரி இருக்கிறதால அந்த ஊர்க்காரங்க யாரும் அவனை வெளியவே வர விடுறதில்ல. இப்ப கூட அவனை எல்லாரும் நீ ஏன்டா வெளியே வந்த, ஒழுங்கா உள்ள போய் ஒளிஞ்சுக்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹைக்கப் எப்படியாவது ஒரு சாகச வீரனா மாறணும்னு ஆசைப்படுறான். இவனோட அப்பா யாரு தெரியுமா? ஒட்டுமொத்த வைக்கிங் வீரர்களோட தலைவன் ஸ்டாய்க் தான் இவனோட அப்பா. அவருக்கும் பையன் ஒரு பெரிய வீரனா வரணும் தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, இருக்கிற மொத்த பேர்லயும் நம்பாலு தான் பாக்குறதுக்கே ஒளிக்குச்சி மாதிரி இருக்கான். இவன் எங்க இருந்து டிராகன் கூட சண்டை போட்டு அதை கொல்ல போறான்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளு ஹைக்கப் பண்ண போற வேலையை யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. உங்க யாராலையும் கிட்ட கூட நெருங்க முடியாத நைட் ஃபியூரி டிராகனை நான் கொல்றேன்டான்னு நம்ம ஆளு மனசுக்குள்ளேயே சபதம் எடுத்திருக்கான். அதுக்காகவே ஹைக்கப் ஒரு கருவியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். டிராகன்ஸ் கூட நடந்துட்டு இருக்கிற அந்த சண்டையில ஹைக்கப்போட அப்பா ஒரு டிராகனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹைக்கப் தனியாளா அவன் கண்டுபிடிச்ச கருவியை வச்சு ஒரு டிராகனை சுடுறான். ஏய் நான் சுட்டுட்டேன், டிராகனை சுட்டுட்டேன், யாராவது பாத்தீங்களான்னு சந்தோஷத்துல கத்துறான். அப்ப அவன் பக்கத்துல ஒரு பெரிய டிராகன் வந்து நிக்குது. இவன் உடனே பயந்து ஓடுறான். பையனை ஒரு டிராகன் துரத்துறத பார்த்துட்டு ஸ்டாயிக் அவனுக்கு உதவி செய்ய போறாரு. அங்க ஹைக்கப் டிராகனோட நெருப்புக்கு நடுவுல எஸ்கேப் ஆகி மறைவா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணை மூடி மூச்சு வாங்குறான். கண்ணை திறந்து பார்த்தா அவன் பக்கத்துல அந்த டிராகனோட பயங்கரமான மூஞ்ச பார்த்ததும் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அந்த டிராகன் முகத்திலேயே இடி மாதிரி ஒரு அடி விழுது. யாருன்னு பார்த்தா ஹிக்கப்போட அப்பா ஸ்டாயிக். அவரு தமிழ் படத்துல வர ஹீரோ வில்லன் கூட ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடுற மாதிரி தில்லா அந்த டிராகன் கூட சண்டை போடுறாரு. அவரோட அடி தாங்க முடியாம இவன் ரொம்ப அடிக்கிறான்டான்னு அந்த டிராகன் அழாத குறையா அங்கிருந்து பறந்து போகுது. அதுக்கப்புறம் ஸ்டாயிக் எல்லாரும் முன்னாடியும் பையனை திட்டுறாரு. நீ எதுக்கு என் உத்தரவை மீறி வெளியே வந்த? நீ ஒவ்வொரு தடவை வெளியே வரும்போதும் அது பிரச்சனையில தான் போய் முடியுது. என் பேச்சை கேட்டு ஒழுங்கா உன்னால வீட்டுக்குள்ள இருக்க முடியலையான்னு அவர் கோபமா பேசினதும் ஹைக்கப் அப்பா நான் என்ன பண்றது, அந்த டிராகனை பார்த்ததும் அதை கொல்லணும்னு எனக்குள்ள வெறி வருது, என்ன அறியாம நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்றான். உனக்குள்ள நிறைய திறமை இருக்கலாம், ஆனா டிராகனை கொல்ற அளவு உனக்கு திறமை வரலன்னு ஸ்டாயிக் ஹிக்கப்ப வீட்டுக்கு திருப்பி அனுப்புறாரு. ஒரு நாள் நான் யாருன்னு என் அப்பாவுக்கு நிரூபிப்பேன்னு சொல்லிக்கிட்டு ஹிக்கப் வீட்டுக்குள்ள போறான். மறுநாள் ஹைக்கப் தனியா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். நான் கரெக்டா தானே அந்த டிராகனை சுட்டேன், அப்புறம் அது எப்படி தப்பிச்சிருக்கும்னு தனியா புலம்பிக்கிட்டே போறான். அப்ப ஒரு டிராகன் உருமுறை சத்தம் கேக்குது. இவன் உடனே சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பாக்குறான். ஒரு கருப்பு கலர் டிராகன் ஹிக்கப்போட கருவியில இருந்து வீசின வலையில சிக்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் நான் ஒரு டிராகனை கொன்னுட்டேன்னு இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா கிட்ட போய் பார்த்தா அந்த டிராகன் இன்னும் உயிரோட தான் இருக்கு. நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்குன்னு ஹிக்கப் ஒரு கத்தி எடுத்து இப்ப நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த டிராகனை கத்தியால குத்த போறான். அப்ப அந்த டிராகனோட கண்ணை பார்த்ததும் ஹிக்கப் தடுமாறுறான். மறுபடியும் அதை குத்துறதுக்கு ட்ரை பண்றான். அது பரிதாபமா அவனை பார்த்ததும் அதை கொல்லாம விட்டுட்டு திரும்ப போறான். அப்ப அந்த டிராகன் வலியில கத்துறத கேட்டதும் அவன் கையில் இருக்கிற கத்தியை வச்சு அந்த வலையை அறுத்து விடுறான். அடுத்த நிமிஷம் அந்த டிராகன் எழுந்து இவன் மேலேயே கடிக்கிற மாதிரி பாஞ்சி வருது. இவன் தூர போய் விழுந்ததும் அவன் கிட்ட வந்து அதோட பிரம்மாண்டமான முகத்தை காட்டுது. அதோட கண்களை பார்த்த பிறகுதான் இவனுக்கு தெரியுது இவன் பிடிச்சது சாதாரண டிராகன் கிடையாது. எல்லாரும் தேடிட்டு இருக்கிற நைட் ஃபியூரி டிராகனை தான் இவன் பிடிச்சு இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கான். நைட் ஃபியூரி இவன் முகத்துக்கு நேரா அதோட வாயை திறந்து பயங்கரமா கத்துது. அது கத்துறது இவனுக்கு புயல் காத்து வீசினா மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், நாம இன்னைக்கு காலின்னு ஹிக்கப் கண்ணு இருக்க மூடிக்கிறான். ஆனா
அந்த டிராகன் அவனை எதுவும் செய்யாம அங்கிருந்து பறந்து போகுது. அதுக்கு அடிபட்டு இருக்கிறதால அதால சரியா கூட பறக்க முடியல. அங்க இருக்கிற மரங்கள்ல இடிச்சுக்கிட்டே பறந்து போகுது. அதுக்கப்புறம் ஹிக்கப் நடந்ததை அவன் அப்பா கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவரு இவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே நாளையிலிருந்து உனக்கு டிராகனை கொல்றதுக்கு பயிற்சி கொடுக்க போறோம்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஹிக்கப், அப்பா என்னால டிராகன் எல்லாம் கொல்ல முடியாது, நான் வேணா சமையல் வேலையை கத்துக்கிறேன், நான் உங்களை மாதிரி கிடையாதுன்னு சொன்னதும் அவரு அதை காதல வாங்காம, நீ கூடிய சீக்கிரம் ஒரு மாவீரனா மாறணும், அதுக்கான பயிற்சியை எடுன்னு சொல்லிட்டு போறாரு. மறுநாள் ஹிக்கப்போட சேர்த்து 4-5 பசங்களுக்கு டிராகனை எப்படி அடக்குறதுன்னு ஒரு குண்டு பெருச்சாலி மாதிரி இருக்கிற டிராகனை வச்சு பயிற்சி கொடுக்கறாங்க. அந்த பயிற்சியிலையும் ஹிக்கப் டிராகன் கிட்ட மாட்டிக்கிறான். கடைசியில அந்த ட்ரெயினர் வந்து தான் அவனை காப்பாத்துறாரு. இதுக்கெல்லாம் நாம சரிப்பட்டு வர மாட்டோம்னு ஹிக்கப் மறுபடியும் காட்டுக்குள்ள தனியா போறான். அப்ப அவன் பக்கத்துல நைட் ஃபியூரி டிராகன் பறந்து வருது. அதை பார்த்ததும் பயத்துல ஹிக்கப் ஒரு பாறைக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த நைட் ஃபியூரி டிராகன் சரியா பறக்க முடியாததால ஒரு பள்ளத்துல வந்து விழுந்திருக்கு. அது அங்க இருக்கிற உயரமான மலையை தாண்ட பாக்குது. ஆனா அதால பறக்க முடியல. இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த ஹிக்கப் தெரியாம ஒரு கல்லை தட்டி விட்டுடுறான். அந்த சின்ன சத்தம் கேட்டதும் டிராகன் அவனை முறைச்சி பாக்குது. இவனும் அதை தைரியமா பாக்குறான். கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த ட்ரெயினர் மத்த பசங்களுக்கு டிராகனை எப்படி அடக்குறதுன்னு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. இவனை பார்த்ததும் இதுதான் பயிற்சிக்கு வர நேரமான்னு அவனை திட்டிக்கிட்டே அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் போனதும் ஹிக்கப் அங்க இருக்கிற ஆஸ்ட்ரிட்ங்கிற பொண்ணு கிட்ட பேசுறான். நாம எல்லாரும் டிராகனை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். அதுங்க நம்ம கூட நட்பா தான் பழக விரும்புது. அதோட இடத்த தான் நாம பிடிச்சிருக்கோம். அதுங்களோட உணவு தான் நாம சாப்பிடுறோம். அதனாலதான் அதுங்க நம்ம மேல கோபமா இருக்குன்னு சொன்னதும், ஆஸ்ட்ரிட் நீ என்ன கிறுக்கனா, டிராகன்ஸ் தான் நம்ம முதல் எதிரி, ஒட்டுமொத்த டிராகன்ஸையும் அழிச்சாதான் நாம நிம்மதியா வாழ முடியும்னு சொல்றா. சரி இவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு அவ கிளம்புனதும் ஹிக்கப் டிராகன் பத்தின புக் எடுத்து படிக்கிறான். அதுல எந்த மாதிரியான டிராகன்ஸ் எல்லாம் இருக்குன்னு விவரமா போட்டு இருக்கிறத பார்த்ததும் ஹிக்கப் அவன் நேர்ல பார்த்த நைட் ஃபியூரி டிராகன் எப்படிப்பட்ட டிராகன் படிச்சு தெரிஞ்சுக்கிறான். மறுநாள் காலையில வேற ஒரு வித்தியாசமான டிராகனை வச்சு இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. அதுலயும் ஹிக்கப் விளையாட்டுத்தனமா நடந்துக்கிறான். ஆஸ்ட்ரிட் தான் அந்த டிராகன் கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி டைனோசர் மாதிரி இருக்கிற அந்த டிராகனை கூண்டுக்குள்ள அடைக்கிறா. அதுக்கப்புறம் ஹிக்கப் நைட் ஃபியூரியை பார்த்த அதே இடத்துக்கு மறுபடியும் போறான். அந்த டிராகன் கிட்ட போனதும், இங்க பாரு நான் உன்னோட நண்பன் தான் சொல்லிக்கிட்டு அவன் கையில இருந்த கத்தியை கீழே போட்டுட்டு ஒரு பெரிய மீனை நைட் ஃபியூரிக்கு கொடுக்கறான். அது அந்த மீனை லபக்குன்னு விழுங்கி சாப்பிடுது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்த நைட் ஃபியூரி திடீர்னு ஹிக்கப் மேல அது சாப்பிட்டுட்டு இருந்த மீனோட பாதி துண்டை அவன் மேலேயே துப்புது. இவன் என்ன இது, ஏன் இப்படி பண்றன்னு கேட்கறான். அதுக்கு நைட் ஃபியூரி அந்த மீனை எடுத்து அவனை சாப்பிடுன்னு சைகை காட்டுது. எனது நான் இதை சாப்பிடணுமா, விளையாடுறியான்னு கேட்டுக்கிட்டு அதை எப்படியாவது இவனோட ஃப்ரெண்டா ஆக்கிடணும்னு நைட் ஃபியூரி மென்னு துப்புன பாதி மீனை கஷ்டப்பட்டு மென்னு முழுங்க முடியாம முழுங்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அதே இடத்துல ஒன்னா விளையாடுறாங்க. அப்ப ஹிக்கப் ரொம்ப பயத்தோட நைட் ஃபியூரியோட முகத்தை தொட்டு பார்க்கறான். ஆனா அது அவனை ஒன்னும் பண்ணாம அமைதியா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி அந்த பயிற்சியாளர் பசங்களுக்கு டிராகன்ஸ் என்னெல்லாம் செய்யும்னு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அப்பவும் ஹிக்கப் யார்கிட்டயும் நைட் ஃபியூரியை பத்தி எதுவும் சொல்லாம இருக்கான். மறுநாள் காலையில ஹிக்கப் ஒரு கூட நிறைய மீன்களை எடுத்துக்கிட்டு நைட் ஃபியூரி சாப்பிடுறதுக்காக கொடுக்கறான். அது அந்த மீன்களை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹிக்கப் அதோட வால் பகுதியில ஒரு லாக்க போடுறான். ஆனா அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நைட் ஃபியூரி பறக்க ஆரம்பிக்குது. இந்த தடவை நைட் ஃபியூரியால நல்லா பறக்க முடியுது. ஹிக்கப் அதோட வாலை பிடிச்சுக்கிட்டு நைட் ஃபியூரி கூடவே பறந்து போறான். ஏய் உன்னால இப்ப நல்லா பறக்க முடியுதுன்னு சத்தமா சொல்றான். 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. மறுநாள் அந்த டிராகன் ட்ரெயினர் பசங்களுக்கு ரெட்டத்தலை டிராகனை எப்படி அடக்குறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. புகை மூட்டமா இருக்கிற அந்த இடத்துல எப்ப வேணாலும் டிராகன் திடீர்னு வந்து தாக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹிக்கப் பக்கத்துல ரெட்டத்தலை டிராகன் வந்து நிக்குது. ஒரு செகண்ட் ஹிக்கப் அப்படியே மிரண்டு போறான். ட்ரெயினர் மேல இருந்து ஹிக்கப் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துருன்னு கத்துறாரு. ஆனா ஹிக்கப் அந்த டிராகனை பார்த்து பயப்படாம அதை கையாலேயே சைகை காட்டி பின்னாடி போக சொல்றான். இவன் சொல்ல சொல்ல அந்த டிராகன் ஹிக்கப்பை எதுவும் பண்ணாம அதோட இடத்துக்குள்ள நுழையுது. இவன் அந்த டிராகனை உள்ள அடைச்சி கதவை சாத்துறான். அதை பார்த்து அங்க இருக்கிற பசங்க மட்டும் இல்ல, அந்த டிராகன் ட்ரெயினரே ஆணு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தடுத்த நாளும் ஹிக்கப் நைட் ஃபியூரி வச்சு டிராகனை எப்படியெல்லாம் பழக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறான். இவங்க 2 பேரும் சின்ன பசங்க விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப நைட் ஃபியூரியோட கழுத்துக்கு கீழே இவன் தடவி கொடுத்ததும் அது அப்படியே கீழே படுத்துடுது. மறுநாள் நெருப்ப கக்கிற டைனோசர் டிராகனோட இவங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும்போது எல்லா பசங்களும் கையில ஆயுதம் வச்சிருக்காங்க. ஆனா ஹிக்கப் மட்டும் வெறும் கையோட கிரவுண்டுக்கு வந்திருக்கான். அந்த டிராகன் ஹிக்கப் மறைஞ்சிருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து அவனை கடிக்க வருது. அதை பார்த்ததும் ஆஸ்ட்ரிட் ஹிக்கப்பை காப்பாத்துறதுக்காக ஓடி வரா. ஆனா இவ கிட்ட வரதுக்குள்ள ஹிக்கப் அந்த டிராகனோட கழுத்தை தடவி கொடுத்து அதை கீழே படுக்க வச்சிடுறான். இவன் என்ன மேஜிக் எதுவும் பண்றானான்னு எல்லாரும் ஆச்சரியமா கை தட்டுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பசங்களுக்கு எல்லாம்
ஹிக்கப் ஒரு ஹீரோ மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் அவன்கிட்ட நீ என்ன பண்ண, அந்த விஷயத்த எங்களுக்கும் சொல்லி கொடுன்னு கேக்குறாங்க. இவன் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். ஆனா இவனுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் டிராகனை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இவன் கூட குழந்தை மாதிரி விளையாடுற நைட் ஃபியூரி டிராகன் கிட்ட இருந்து தான் கத்துக்கிறான்னு. அடுத்தடுத்த டிராகன் பயிற்சியில ஹிக்கப் தொடர்ந்து ஜெயிச்சு அதிகமான மதிப்பெண்களை வாங்குறான். ஒரு நாள் ஹிக்கப் காட்டுக்குள்ள தனியா போறத ஆஸ்ட்ரிட் பார்த்துட்டு அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடியே போறான். கொஞ்ச தூரம் போனதும் ஹிக்கப் எங்க போனானே தெரியல. ஹிக்கப் நைட் ஃபியூரி டிராகன் இருக்கிற இடத்துக்கு போறான். அதோட உடம்புல ஒரு பெல்ட்டை மாட்டி அந்த டிராகன் மேல ஏறி உட்கார்ந்து பறக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஹிக்கப் நைட் ஃபியூரி உடம்புல மாட்டி இருக்கிற அந்த பெல்ட் சாதாரண பெல்ட் கிடையாது. அதுல பைக்ல வர மாதிரி கியர் சிஸ்டம் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். அந்த லிவரை மேல அழுத்தினா பறக்கணும், கீழே அழுத்தினா டிராகன் கீழே இறங்கணுங்கிற மாதிரி சூப்பரான ஒரு பெல்ட்டை தயாரிச்சிருக்கான். முதல்ல ஒரு கயிறை அங்க இருக்கிற பாறையில கட்டின பிறகு டிராகன் மேல உட்கார்ந்து பறக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். அதுக்கப்புறம் நைட் ஃபியூரி டிராகன் மேல ஏறி ஆகாயத்துல பறந்து சாகசம் பண்ற அளவு நைட் ஃபியூரி டிராகனை ஹிக்கப் நல்லா பழக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி ஸ்டாயிக் ஹிக்கப் கிட்ட வந்து பேசுறாரு. என்னடா நீ அந்த டிராகனை அடக்கிட்டியாமேன்னு அவரு கேட்டதும் அவரு நைட் ஃபியூரி டிராகனை பத்தி தான் கேட்கறாருன்னு நினைச்சு மன்னிச்சிடுங்க அப்பா, நானே சொல்லலாம்னு தான் இருந்தேன்னு நைட் ஃபியூரி டிராகனை பத்தி சொல்ல வரான். ஆனா அவரு இப்பவும் அவனை பேச விடாம கேள்விப்பட்டா டிராகன் பயிற்சியில நீ எல்லா டிராகனையும் ரொம்ப சுலபமா அடக்கிட்டதா சொன்னாங்க. அதை கேட்டதும் உனக்குள்ள இவ்வளவு திறமையான்னு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. கூடிய சீக்கிரம் நீ என்ன மாதிரி ஆக போறன்னு ஹிக்கப்போட அப்பா பையனை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. மறுநாள் இதுவரைக்கும் நடந்த டிராகன் பயிற்சியில யார் ஜெயிச்சதுன்னு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எல்லாரும் ஆஸ்ட்ரிட் தான் ஜெயிப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த போட்டியில ஜெயிச்சது ஹிக்கப். அதை கேட்டதும் ஆஸ்ட்ரிடுக்கு ஹிக்கப் மேல பொறாமையா இருக்கு. இவன் எப்படி ஜெயிச்சான்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. இந்த போட்டியில ஹிக்கப் ஜெயிச்சதால அடுத்த கட்டமா டிராகனை சாகடிக்கிற பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைக்க போறாங்க. அதே நாள்ல ஹிக்கப் யாருக்கும் தெரியாம நைட் ஃபியூரி இருக்கிற இடத்துக்கு போறான். வா நண்பா, நாம இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே வரான். அந்த இடத்துல அவனுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரிட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. நீ ஏதோ தில்லுமுள்ளு பண்றன்னு தெரியும், யார் உன் நண்பன், அவன் தான் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறானான்னு ஆஸ்ட்ரிட் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது. ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா அங்க நைட் ஃபியூரி டிராகன் வருது. அதை பார்த்ததும் ஆஸ்ட்ரிட் டக்குன்னு அவ கையில கோடாரிய தயாரா வச்சுக்கிட்டு ஹிக்கப் இங்கிருந்து நீ ஓடிடுன்னு சொல்றா. இவ கையில ஆயுதத்தோட நைட் ஃபியூரிக்கு எதிர்க்க நிக்கிறா. அந்த டிராகன் அவளை கடிக்கிறதுக்காக ஆக்ரோஷமா வருது. ஹிக்கப் நடுவுல புகுந்து டூத்லெஸ் இவ என்னோட ஃப்ரெண்டு, அவ ரொம்ப நல்லவ, அவளை எதுவும் பண்ணாதன்னு சொல்றான். டூத்லெஸ்ங்கிறது அந்த டிராகனுக்கு ஹிக்கப் வச்ச பேரு. இவன் சொன்ன உடனே டூத்லெஸ் ஆஸ்ட்ரிட முறைச்சு பார்த்துக்கிட்டு அங்கேயே நிக்குது. ஹிக்கப் ஆஸ்ட்ரிட் கிட்ட நைட் ஃபியூரி டிராகனை பத்தி சொன்னதும் அவ அங்கிருந்து வேகமா ஓடுறா. அவ்வளவுதான், இவ எல்லார்கிட்டயும் நம்மள போட்டு கொடுக்க போறான்னு ஹிக்கப் அதிர்ச்சியோட அங்கேயே புலம்பிட்டு இருக்கான். ஹிக்கப் மாட்டிக்க போறானா, நைட் ஃபியூரி டிராகனை எல்லாரும் சேர்ந்து சாகடிக்க போறாங்களா? அடுத்து நடக்க போற அதிரடி சம்பவங்களை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் தேங்க்யூ, பாய்.